வெல்கம் டு பி புக். இந்த வகுப்புல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ் பாடத்துல பகுதி ஆல இருக்கக்கூடிய கம்பராமாயணம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த கம்பராமாயணம் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும். அதுக்கடுத்து 12th ஸ்டாண்டர்ட்லயும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் புத்தகம் இல்லாம 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புத்தகத்திலயுமே வந்து கம்பராமாயணம் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இதுலதான் உங்களுக்கு வந்து நூல்வெளி பத்தி அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது சிறப்பு தமிழ் புத்தகத்துல. சோ அதனால இதை மறக்காம படிக்கணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு பேஜ் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சோ இருந்தாலும் இந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கடுத்து ஓல்டு புக்ல நம்ம எங்க படிக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல, 10th ஸ்டாண்டர்ட்ல, அடுத்து 12th ஸ்டாண்டர்ட். மொத்தமா நீங்க நியூ புக் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 புத்தகம், ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 புத்தகம், 6 புத்தகத்துல வந்து இந்த தலைப்பை பத்தி நம்ம கிளியரா படிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய கம்பராமாயணம் பகுதியையும் 12th சிறப்பு தமிழ்ல கொடுத்திருக்கக்கூடிய கம்பராமாயணம் பகுதியை தான் பார்க்க போறோம். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா, கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நூல்வெளியும் ஆசிரியர் குறிப்பும் கொஞ்சம் கம்மியா தான் இங்க இருக்கு. இதை தாண்டி அவுட் சைட் சோர்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய நீட் இருக்கு. சோ அதனால நீங்க என்னென்னலாம் வெளியில படிக்கணும், புக்கை தாண்டி என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டா நானே இந்த ஸ்கூல் புக்கோட சீரியஸ் முடிஞ்சதுக்கு அடுத்து கொடுத்துறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் இருக்கோ அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ அதை முடிச்சதுக்கு அடுத்து ஸ்கூல் புக் இல்லாம நம்ம என்ன எக்ஸ்ட்ரா கண்டென்ட் படிக்கணுமோ அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய கம்பராமாயணம் தான் பார்க்க போறோம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னா கம்பர். சோ ராமனோட வரலாற்றை சொல்றதுனாலதான் இது ராமாயணம். சோ கம்பர் அதை எழுதினதுனால கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ எப்பவுமே ஒரு செயல் பகுதி, அதாவது ஒரு இலக்கண பகுதியை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நூல்வெளியை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். சோ ஆசிரியர் குறிப்பு, நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நூல்வெளி. கம்பன் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமாவதாரம் என பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என வழங்கப் பெறுகிறது. அப்ப கம்பர் வந்து ராமனோட வரலாற்றை தமிழ்ல எழுதுறாரு, அதுதான் நம்ம ராமாயணம்னு சொல்றோம். அதாவது ராமனோட வரலாற்றை பற்றி சொல்றதுனால அது ராமாயணம். அதை கம்பர் எழுதுனதுனால அதை கம்பராமாயணம்னு சொல்றோம். ஆனா கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு அவர் என்ன பெயர் வச்சாரு அப்படின்னா ராமாதாரம் அப்படின்ற பெயர் வச்சாரு. ஓகேங்களா? இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை, அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. சோ அதுல அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகளை வந்து நம்மளுக்கு பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கம்பருடைய சிறப்பை பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். கல்வியில் பெரியவர் கம்பர். அடுத்தது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரை சார்ந்தவர். அப்ப இவரோட நாடு எது அப்படின்னா சோழ நாடு. அங்கு எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவழுந்தூர். ஓகேங்களா? அடுத்தது திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றார். இவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்றும் புகழ பெற்றவர். சோ அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுபதுன்ற நூல்களை இவர் ஏற்றிருக்காரு. கம்பராமாயணத்தை தாண்டி இதையுமே ஏற்றிருக்காரு. இதுல சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிறது வந்து கலைமகள் பத்தி இவர் பாடியதுதான் வந்து இந்த சரஸ்வதி அந்தாதி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது சடகோபர் அந்தாதி அப்படிங்கிறது நம்மாழ்வார் பற்றி இவர் இயற்றிய நூல் தான் வந்து சடகோபர் அந்தாதி. திருக்கை வழக்கம், ஏறெழுபது, இந்த 2 நூலுமே வந்து உழவருடைய சிறப்புகளை பத்தி கூறக்கூடிய கம்பர் எழுதின நூல்கள். ஓகேங்களா? சோ இவர் எழுதின இந்த கம்பராமாயணத்தை இவர் எங்க அரங்கேற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவரங்கத்துல அரங்கேற்றாரு. இந்த கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல். ஏன் இத வழிநூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, வான்மீகி அவர்கள் வந்து வடமொழியில எழுதின அதே நூலை தழுவி இவர் தமிழ்ல எழுதியிருப்பாரு. அதனால இத வந்து வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் இதிகாச நூல் எது அப்படின்னு கேட்டாலுமே இந்த கம்பராமாயணம் தான். இது எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதுல முக்கியமான இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் வந்து இவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலை பத்தி பாடியிருப்பார். ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து ரொம்பவே முக்கியம். இது மட்டும் இல்லாம இந்த நூல்வெளி ஆசிரியர் குறிப்பை பத்தி வந்து உங்களுக்கு 12th சிறப்பு தமிழ்ல அதிகமா கொடுத்திருப்பாங்க. அதையுமே வந்து நம்ம இதுலயே பாத்துருவோம், கவர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? சோ 12th சிறப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல கம்பராமாயணம் பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழில் தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்று விளங்கும் காப்பியங்களுள் ஒன்றாக திகழ்வது கம்பராமாயணம். இது கம்பரால் இயற்றப்பட்டது. வடமொழியில் வான்மீகி இயற்றியதை
ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல். சோ வழிநூல் ஆயினும் கம்பர் தனக்கே உரிய நடையில் கருப்பொருள் சிதையாமல் இயற்றியுள்ளார். புரிஞ்சா? சோ கம்பர் வந்து எழுதின ராமாயணம் தான் கம்பராமாயணம். இது தமிழ்ல எழுதியிருக்காரு, வடமொழியில வான்மீகி எழுதியிருப்பாரு, அதை தழுவி எழுதியிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு வழிநூல். என்னதான் வழிநூலா இருந்தாலுமே அதோட கருப்பொருள் வந்து சிதையாம இயற்றியிருக்காரு அப்படின்றாங்க. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ராமனின் வரலாற்றை கூறும் நூலாதலின் ராமாயணம் எனப்பட்டது. இதன் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்து விளங்குவது. கம்பராமாயணம் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்னும் 6 காண்டங்களை உடையது. பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு 6 காண்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்னென்ன காண்டம் அப்படின்னு இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இது எல்லாமே ராமனோட வரலாற்றை 6 காண்டமா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. இதுல 118 படலங்களை உள்ளடக்கியது. சோ இதுல வந்து எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 118. பாடல்கள் எத்தனை அப்படின்னா 10,589 பாடல்கள் இதுல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த காப்பியத்தோட 7வது காண்டமா வந்து உத்தரகாண்டத்தை எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்கன்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில. பட் கம்பராமாயணத்துல எத்தனை காண்டம் அப்படின்னா 6 காண்டம் தான். 7வது காண்டத்தை இயற்றினது யாருன்னா ஒட்டக்கூத்தர். அப்ப ஏன் மேம் இது கம்பராமாயணத்துல மொத்தம் 7 காண்டம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன்னா கம்ப ராமாயணம் அப்படிங்கிறது கம்பர் இயற்றிய ராமாயணத்துக்கு தான் கம்ப ராமாயணம்னு பேரு. அப்ப கம்பர் எத்தனை காண்டங்களை தான் இயற்றினாரு? 6 காண்டங்கள் தான். அப்ப கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை காண்டம்னு கேட்டா 6 காண்டம் தான். ஓகேங்களா? சோ 7வது காண்டத்தை இயற்றியவர் யாருன்னு ஸ்பெசிபிக்கா கேட்டாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர். அது எழுதினது யாருன்னு கேட்டா உத்தரகாண்டம். சாரி, என்ன காண்டம்னு கேட்டா உத்தரகாண்டம்னு சொல்லுங்க. பட் பர்டிகுலரா கம்பராமாயணத்துல எத்தனை காண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 காண்டம்னு மட்டும் எழுதுங்க. 7வது காண்டம்னு கேட்டாதான் இதை பத்தி நீங்க சொல்லணும். அடுத்தது, இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி என்று திருமணம் செல்வ கேசவராயவர் கூறியுள்ளார். அப்ப கதி அப்படின்னா கதிங்கிறதுல கா அப்படிங்கிறது கம்பராமாயணம், தீங்கிறது வந்து என்னன்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ இப்படி சொன்னவர் யார் அப்படின்னா திருமணம் செல்வ கேசவராயவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அடுத்து இந்த காப்பியத்தோட சுருக்கம் வந்து கொடுத்திருக்காங்க. அயோத்தி நகரத்து அரசரான தசரதனுக்கு ராமன், பரதன், இலக்குவன், சத்ருகன்னு 4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. சோ இதுல ராமன் வந்து கௌசல்யாவுடைய மகன். அடுத்தது பரதன் வந்து யாருன்னா கைகேயியோடைய மகன் தான் வந்து பரதன். லக்குவனும் சத்ருகனும் சுமித்திரையோட மகன். ஓகேங்களா? இதுல ராமனோட வளர்ப்பு தாய் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கைகேயும் சுமித்திரையும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த 4 மகன்கள் வந்து தசரதனுக்கு பிறக்கிறாங்க. ராமன் வந்து வில்லை வளைத்து சீதையை மணமுடிப்பதும் பாலகாண்டத்துல கூறப்படுகிறது. அதாவது ராமன் வந்து பிறந்ததுல இருந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எதுல சொல்லிருப்பாங்கன்னா 6 காண்டங்கள்ல ஒன்றான முதல் காண்டமான பாலகாண்டத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, கைகேயி கேட்ட 2 வரங்களால் ராமன் காடடைவதும் அயோத்திய காண்டத்திலும். ராமன் காடடைவதை பத்தி எதுல கொடுத்திருப்பாங்கன்னா அயோத்திய காண்டத்துல. அதாவது கைகேயி வந்து 2 வரங்கள் பெற்றிருப்பாங்க. அத தசரதன் கிட்ட வந்து எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப கைகேயுடைய தோழிதான் வந்து கூனி. அவங்க வந்து உசுப்பேத்தி விட்டு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ராமன் வந்து காடாளனும் பரதன் வந்து நாடாளனும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதன்படி ராமனை வந்து காடடைவது அதை பத்தி அதை பத்திய தகவல்கள் எல்லாமே வந்து அயோத்திய காண்டத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வனவாசம் போனதுக்கு அடுத்து ராவணன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீதையை காட்டுல இருந்து தூக்கிட்டு போவார். அதை பத்தி சொல்லக்கூடியது எதுன்னா ஆரண்ய காண்டத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சீதையை தேடி ராமன் போவாரு. அப்ப போகும்போதுதான் வந்து வாலிய வழியில கொல்லுவாரு. அதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கும். ஏன்னா சுக்ரீவனோட மனைவியை வந்து வாலி கவர்ந்துட்டு போயிடுவாரு. அண்ணன் மனைவியை கவர்ந்து செல்வது தவறு அல்லவா? சோ அதனால
வாலியை கொன்று அவருடைய மனைவியை சுக்ரீவன் கிட்ட ஒப்படைப்பாரு. சோ அத பத்தி, அதுக்கு அடுத்தது அனுமனை மீட் பண்றது, அனுமனோட நட்பு கொள்றது, இத பத்தி எல்லாமே கிஷ்கிந்த காண்டத்துல கொடுத்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சுந்தர காண்டம். இதுல வந்து ராமனை பிரிஞ்சிருக்கக்கூடிய சீதையோடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அனுமனுடைய ஆற்றல் பத்தியும் வந்து சுந்தர காண்டத்துல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ராவணனை அழிச்சு சீதையை மீட்கிறத பத்தி யுத்த காண்டத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் 6 காண்டங்களுடைய அந்த காப்பிய சுருக்கம் அப்படிங்கிறது. இங்க ஒரு பாடல் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இது என்ன பாடல் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். என்னன்னா, உம் ராவணன் வந்து சீதையை கவர்ந்துட்டு போய் இலங்கையில வச்சிருப்பாரு. சோ அப்ப வந்து ராவணனோட தம்பியான வீடனன் என்ன பண்ணுவாரு, வீடனன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நீ பண்றது தப்பு, ராமனோட மனைவியை கவர்ந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது ஒரு தவறு. சோ அதனால நீ இழைத்த தவறு சரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு. அப்படி அட்வைஸ் பண்ணும்போதுதான் வந்து அவரோட பாடலை வந்து எடுத்து முன்னுதாரணமா காட்டுவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பாடல் தான் இந்த பாடல். இது என்ன அப்படின்னா, ரண்யோதை படலத்துல வந்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கிறோம். ரண்யவதை பாடலத்தோட சுருக்கம் வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். ரண்யன் அப்படிங்கிறவன் வந்து காசிபருக்கும் திதிக்கும் பிறந்தவன் தான் வந்து ரண்யன். சோ ரண்யன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிரம்மனை நோக்கி தவம் இருப்பான். தவம் இருந்து ஒரு வரம் பெறுவான். என்ன வரம்னா, தனக்கு சாவு வந்து என்னைக்குமே நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வந்து ரண்யன் வந்து யாருக்கிட்ட வாங்குவான் அப்படின்னா, பிரம்மன் கிட்ட இருந்து வாங்குவான். ஓகேங்களா? சோ இதுதான். ரண்யனுக்கு ஒரு தம்பி இருப்பான். அவன் பேர் என்னன்னா ரண்யாட்சசன் அப்படிங்கிறவன். சோ திருமால் என்ன பண்ணுவாருன்னா, வராக அவதாரம் எடுத்து இந்த ரண்யாட்சசனை கொன்றுவாரு. அதனால திருமால் மேல வந்து ரண்யனுக்கு பகை இருக்கும். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ரண்யனுக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் தான் வந்து யாருன்னா பிரகலாதன். இந்த பிரகலாதன் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் இவனை வந்து வேதங்கள்லாம் கற்பிக்கிறதுக்காக ஒரு ஆசிரியர் கிட்ட வந்து ரண்யன் அனுப்புவான். சோ அப்ப ஆசிரியர் என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா, முதல்ல ரண்யாய நம அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரண்யாய நம அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனா பிரகலாதன் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, நமோ நாராயண அப்படின்னு சொல்லிடுவாரு. நமோ நாராயண. சோ ரண்யாய நம அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லி கொடுக்கும்போது, இவர பிரகலாதன் என்ன பண்ணுவாருன்னா, நமோ நாராயண யாய அப்படின்னு சொல்லுவாரு. சோ இத கேட்ட உடனே வந்து என்னன்னா, ஆசிரியருக்கு அச்சம். ஏன்னா இவருக்கு வந்து திருமால் வந்து பிடிக்காது. ஏன்னா திருமாலோட பகையில இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து தேவர்களையும் ஆஹ் தேவர்களை வந்து என்ன பண்ணுவாரு, தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துவாரு. தான் கடவுளை நீங்க என்ன போற்றணும் அப்படின்னு சொல்லி ரண்யன் ஒரு இதுல இருப்பான். சோ அப்படி இருக்கும்போது போய் ரண்யாய நம அப்படிங்கறத நமோ நாராயணயாய அப்படின்னு பிரகலாதன் சொன்ன உடனே ஆசிரியர் பயந்துட்டு போய் என்ன பண்ணுவாருன்னா, ரண்யன் கிட்டயே சொல்லிடுவாரு, இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னுட்டு. உடனே ரண்யன் என்ன பண்ணுவான்னா, பிரகலாதனை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பிரகலாதன் கிட்ட சொல்லி புரிய வைப்பாங்க. நீ ரண்யாய நமன் தான் சொல்லணும், நாராயணனை வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து பிரகலாதன் அந்த கருத்தை வந்து மாத்திக்கவே மாட்டான். சோ திருமால் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி, கடவுள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நிப்பான். சோ அப்போ வந்து கோவத்துல வந்து ரண்யன் வந்து பிரகலாதனை கொல்ற அளவுக்கே போயிருவாரு. அப்பயும் வந்து சரி நீ சொன்னல்ல கடவுள் தான் எல்லாத்துலயும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உன் கடவுள் யாரு, உன் கடவுள் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப பிரகலாதன் பாடக்கூடிய பாடல் தான் இது. சாணினும் உளன் ஒரு தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றென கனகன் சொன்னான். அப்ப சாணினும் உளன் அப்படின்னா ஒரு ஜான் அளவுல கூட இறைவன் இருப்பான். ஒரு தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். அப்ப ஒரு அணுவை வந்து 100 சதக்கூறுனா 100 வந்து நீங்க உடைச்சா கூட, பிரிச்சா கூட, அந்த ஒரு அணுவுல கூட, அந்த ஒரு அணுவுடைய 100 பகுதியில ஒரு பகுதியில கூட இறைவன் இருப்பான். மாமேறு குன்றினும் உளன், மிகப்பெரிய மலையில கூட இருப்பான். ஏன் நின்ற தூணினும் உளன், இங்க இருக்கு பாரு இந்த தூண், அதுல கூட என் இறைவன் இருக்கான். நீ சொன்ன சொல்லிலும் உளன், நீ சொல்லக்கூடிய சொல் இருக்கு பாரு, நீ பேசக்கூடிய அந்த பேச்சுல கூட என்னோட இறைவன் இருக்கான். இத்தன்மை உடையவன் என் இறைவன், இதனை வந்து விரைவில் பாப்ப காணுதி விரைவின் என்றான். அப்ப நீ இத பாப்ப அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்றான். அப்ப ரண்யன் என்ன சொல்றான்னா,
நன்று என கனகன் சொன்னான். நன்றுனா ஓகே அப்படியா நல்லது அப்படின்னு சொல்லி ரன்யன் சொல்லி சிரிக்கிறோம். ஒரு என்ன சொல்றது ஏளனமா சிரிக்கிறான். சோ அதுதான் வந்து இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. பாடல் வழியாக இறைவன் உலகில் உள்ள எல்லா பொருட்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பதாக கூறுகின்றார். ஓகேங்களா? புரிஞ்சா? இதுதான் இதுக்கான பொருள். சோ இதுவுமே வந்து கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா இத வந்து வீடன் வந்து சொல்லுவாரு. இப்படி ராவணனுக்கு வந்து சொல்லுவாரு. இதை எடுத்துக்காட்டி சொல்லுவாரு. இந்த மாதிரிலாம் இறைவன் இருக்கான். சோ தவறு பண்ணாத, கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் பாடல் என்னன்னா பாலகாண்டத்துல ஆற்றுப்படலம்ல இருந்து கொடுக்குறாங்க. ஆற்றுப்பாடலம்ல சராயு ரிவரை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஆறு பத்தி சராயு ஆறுடைய அழக பத்தி தான் வந்து இயற்கையை பத்தி இதுல கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரின காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாக ஓடி நெஞ்சில் நிறைகிறது. சோ இதுல வந்து ஆற வந்து ஒரு இயற்கையான தோற்றமா கருதாம ஒரு ஓவியமா கருதி இந்த கவிதையில கொடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா தாதுக சோலை தோறும் சண்பக காடுதோறும் போவிதழ் பொய்கை தோறும் புதுமணச் சடங்கதோறும் மாதவி வேழி பூக வனம் தோறும் வயல் காடோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உழாயதன்றே அப்படின்றாங்க. அப்ப தாதுகு சோலை, தாதுகுனா தாது உகு சோலை, தாதுனா மகரந்தம், உகுனா சிந்துதல், மகரந்தம் சிந்தக்கூடிய சோலைகள் தோறும் சண்பக காடு தோறும், சண்பக காடுகள் செறிந்த செண்பக காடுகள் வழியாவும் போவிதழ் பொய்கை தோறும், போது அப்படின்னா போது அவில் அப்படின்னா போது அவில் அப்படின்னா என்னன்னா போது அப்படின்னா மலர்னு அர்த்தம், அவில்னா விரியறது. அப்ப மலர்கள் விரியக்கூடிய குளங்கள், பொய்கைனா குளங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? போதவில் பொய்கை தோறும் குளங்கள் வழியாகவும் புதுமணற் சடங்கதோறும், புதுமணற்று தடங்கள் தோறும் அப்படின்னா என்னன்னா புதுமணல் வந்து ஆற்றுல வந்து படியும். ஒவ்வொரு நாளும் புது புது மணல் வந்து படியும். அப்ப ஆற்றின் வழியா அந்த புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூகவனம், பூகம் அப்படின்னா என்னன்னா கமுகு மரம், கமுகு மரம்னா பாக்கு மரம். சோ அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுக தோட்டங்கள் வழியாவும் வயல்கள் தோறும், வயல்கள் தோறும்னா நெல் வயல்கள் தோறும் இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சரையு ஆறு. சோ அந்த ஆறு வந்து எங்கெங்கெல்லாம் பாயுதுன்னா மகரந்தங்கள் சிந்துகின்ற சோலைகள்லயும் சண்பக காடு வழியாவும் அதுக்கடுத்தது அரும்புகள் அவிழ்ந்து மலரக்கூடிய அந்த பொய்கைகள் குளங்கள் வழியாவும் புதுமணல் தடாகங்கள் வழியாகவும் குறுக்கத்தி கொடிவேலிகளுடைய கமுகு தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை அனைத்திலும் எப்படி பரவி பாய்கிறது தான் வந்து இந்த சரையாறு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஓதிய உடம்புதோறும் உயிரென உழாயதன்றே. அது ஒரு உயிர் வந்து பல உலர்கள்ல ஊடுருவி உலாவுவது போல பல இடங்கள்ல பாயுது. ஒரு உயிர் எப்படி உடம்புல வந்து பல இடங்கள்ல வந்து உலாவுதோ அந்த மாதிரி இந்த சராயு ஆறு வந்து இந்த சோலைகள்ல, காடுகள்ல, வயல்கள்ல, புதுமண தடங்கள்ல பாயுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? சோ எப்பவுமே நீங்க வந்து ஒரு செயலை படிக்கும் போது அந்த செயல் படிக்கும் பொழுதே உங்களுக்கு அதுக்கான பொருள் புரியணும். அந்த பொருள் புரிஞ்சுச்சு அப்படின்னா ஈஸியா அந்த லைனை நீங்க மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த லைனை படிக்கும் போதே உங்களுக்கு பொருள் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இந்த பொருளா இந்த பாடல் இந்த நூல்ல தான் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இப்ப தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் எனும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மகரந்தங்கள் சிந்துகின்ற சோலைகள், சண்பக காடுகள், அடுத்தது மலர்கள் அவிழ்ந்து அதாவது மலர் வந்து விரியக்கூடிய அந்த குளங்கள் தோறும் பாயக்கூடியதுதான் இந்த சரையு ஆறு அப்படிங்கிறது நம்ம படிச்சோம். அப்ப சரையு ஆறு எங்க வருது? கம்பராமாயணத்துலதான் வருது. சோ அப்ப இந்த பாடல் வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் அப்படிங்கறது ஈஸியா உங்களால சொல்ல முடியும். அதனால நீங்க எப்பவுமே இந்த பாடல் படிக்கும் பொழுது ஒன்ஸ் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் என்னன்னு பாருங்க. அந்த பொருளை வச்சு அந்த மொத்தமா அந்த கவிதையோட பொருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது மூலியமா நீங்க பாடல் வரியை ஈஸியா சொல்லிட முடியும், ஆன்சர் பண்ணிட முடியும். ஒரு வார்த்தை கொடுத்து அதோட பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்ப தாது அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா மகரந்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அப்ப பொருள் அறிக்கை சொல்லிட முடியும். பிரித்தெழுதுக கூட ஒரு சில நேரங்கள்ல இதை வச்சு உங்களால படிக்க முடியும். ஓகேங்களா? தாதுகு அப்படிங்கறத எப்படி பிரிக்கணும் அப்படின்னா தாது கூட்டல் உகு அப்படின்னு பிரிக்கணும். இதுல தாதுனா மகரந்தம், உகுனா சிந்துதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகாண்டத்துல நாட்டுப்படலம்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஒரு பாடல்.
என்ன பாடல் அப்படின்னா, தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எண்ணி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ அப்படின்றாங்க. சோ இது என்ன அப்படின்னா, இயற்கை கொலுவீற்றிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வாக நடப்பதனாக தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. அதாவது இயற்கையை எப்படின்னா ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி காட்டியிருக்காரு கம்பன் அப்படிங்கிறாங்க. இதுல தண்டலை அப்படின்னா என்னன்னா, தண்டலைனா குளிர்ந்த சோலையதான் தண்டலை அப்படின்னுவாங்க. பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்தைதான் சோலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தண்டலை அப்படிங்கிறது குளிர்ந்த சோலையில மயில்கள் ஆட, மயில்கள் தோகை விரிச்சு ஆடுது. தாமரை விளக்கன் தாங்க, விளக்கு தாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இது 2 மீனிங் கொடுத்திருப்பாங்க. இதோட பொருள், உண்மையான பொருள் என்னன்னா, தாமரை விரிஞ்சு இருக்கிறது தாமரை விரிஞ்சிருந்து அது நடுவுல விளக்கு இருக்கிற மாதிரி, அந்த நடுவுல மஞ்சள் கலர்ல இருக்கும்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னா விளக்கு வச்ச மாதிரி. இங்க தெரியுதா, இந்த பிக்சர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. தாமரை விரிஞ்சு நடுவுல இப்படி ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு விளக்கு வச்சிருக்க மாதிரி பிரகாசமா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க எப்படி கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு இங்க பொருள் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற. தாமரை மலர்கள் எப்படி இருக்குன்னா விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. கொண்டல் கண் முழவினேங்க, கொண்டல்னா மேகம்னு அர்த்தம். அப்ப மேகம் முழவினேங்க அப்படின்னா மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது என்ன உருவாகும், இடி உருவாகும். அந்த இடி சத்தம் மத்தளங்கள் மாதிரி சத்தம் கேட்க. கொண்டல் கண் முழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க, குவளை கண் விழித்து நோக்கனா குவளை மலர்கள் விரியறது எப்படி இருக்குன்னா கண் விழிச்சு பாக்குற மாதிரி இருக்கும். குவளை மலர்கள் விரியறது கண் விழிக்கிற மாதிரி இருக்கும். தெண்டிரை எழினி காட்ட, தெண்டிரை எழினி காட்ட அப்படின்னா, தெண்டிரை அப்படின்னா தெளிந்த நீர் தான் தெண்டிரை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னா தெளிந்த நீர்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அந்த தெளிந்த நீர் நீர்நிலையில இருக்கக்கூடிய எழும்பக்கூடிய அந்த அலைகள் எப்படி இருக்குன்னா திரைச்சீலைகள் விரிகிற மாதிரி இருக்கும். தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரயாழின் வண்டுகள் இனிது பாட. வண்டுகள் அந்த ரீங்காரம் செய்யறது எப்படி இருக்குன்னா மகரயாழோட தேனிசை மாதிரி இருக்காம். சோ தேனிசை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் இந்த மருத நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் ஓகேவா? சோ அப்ப இங்க உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கதையும் பார்த்தலாமா? குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் அழகுற ஆட தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற சூழும் மேகங்கள் மத்தள ஒளியாய் எழ மலரும் குவளை மலர்கள் கண் விழித்து பார்ப்பது போல காண நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரை சீலைகளாய் விரிய மகரயாழின் தேனிசை போல் வண்டுகள் ரீங்காரம் பாட மருத நிலம் வீற்றிருக்கிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? இப்ப உங்களுக்கு பாடல் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். தண்டலை குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முழவினேங்க, கொண்டல்னா மேகம், மேகம் கண் முழவினேங்க அப்படின்னா மத்தளங்கள் ஒலிக்கிற மாதிரி முழவருது. ஓகேங்களா? சோ முழவினேங்க குவளை கண் விழித்து நோக்க, குவளைனா குவளை மலர்கள் விழித்து, அதாவது குவளை மலர்கள் மலர்றது எப்படி இருக்குன்னா கண் விழித்து பாக்குற மாதிரியும், தெண்டிரை எழினி காட்ட, தெண்டிரைனா நீர்நிலைகள் எழும்பக்கூடிய அந்த அலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா திரைச்சீலைகள் விரிகிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. தெண்டிரை அப்படிங்கறத கடல்ல கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க நீர்நிலைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேம்பிலி மகரயாழின் வண்டுகள் இனிது பாட, வண்டுகள் பாடக்கூடிய அந்த ரீங்காரம் தேம்பிழி மகரயாளுடைய தேன் போன்ற இசை மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த மருத நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது 3வதா கொடுத்திருக்கக்கூடிய பாடல் எந்த காண்டத்துல இருந்து அப்படின்னா பாலகாண்டத்துல நாட்டுப்படலம்ல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே இனிமையா இருக்கக்கூடிய ஒரு பாடல்னே சொல்லலாம். ஒன்றின் இருப்பால் இன்றொன்று அடையாளப்படுத்துகிறது. ஒன்று இருக்கு அப்படிங்கறத, ஒன்று இருக்கிறதுனாலதான் இன்றொன்று அது தெரியவே வருது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உக்தி போற்றத்தக்கது. இந்த பாடல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது புரியும். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் செருணரின்மையால். இங்க திண்மை அப்படிங்கறதா ரிண்மை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. திண்மை இல்லையோர் செருணையின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், வெண்மை இல்லை
பல்கேள்வி மேய்வாள் அப்படின்றாங்க. அப்ப வன்மை அப்படின்னா கொடை அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? வன்மைனா கொடை குடுக்கறது, ஈதல் அப்படிங்கிறது, ஈகைதான் வந்து கொடை அப்படிங்கிறது. ஓகேங்களா? குடுக்கறது. வன்மையே இல்ல அப்படின்றாங்க. கொடையை கோசல நாட்டுல, அதாவது பாலகாண்டம்ங்கிறது ராமனுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம். அப்ப ராமன் பிறந்ததுதான் கோசல நாடு. இந்த கோசல நாட்டுல கொடைங்கிறதே இல்ல. அப்ப கொடைங்கிறதே இல்லையா? அப்ப ஈகை குணம் கொண்ட மக்களே இல்லையா? அப்படிங்கிறது இங்க பொருள் கிடையாது. வன்மை இல்லை. கொடைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் அப்படின்னா, வறுமை இன்மையார். அந்த நாட்டுல வறுமைங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்ல. அதனால அந்த நாட்டுல கொடைங்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்றாங்க. கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமில்லை. அடுத்தது, திண்மை இல்லையோர் செருணரின்மையால். திண்மை அப்படின்னா வலிமை. உடல் வலிமையை காட்டுறதுக்கு அங்க இடமே இல்ல. எடுத்துக்காட்ட இடமே இல்ல, வாய்ப்பே இல்ல. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, செருணர் இன்மையால். செருணர்னா போர் புரியறவங்க, நேருக்கு நேர் நின்னு போர் புரியறவங்களதான் வந்து செருணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நேருக்கு நேர் நின்னு போர் புரியறவங்க அந்த நாட்டுல இல்ல. அப்படிங்கறதுனால உடல் வலிமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பே அந்த நாட்டுல கிடையாது அப்படின்றாங்க. உண்மை இல்லை. உண்மை இல்லை அப்படின்னா, அப்ப அந்த நாட்டுல ஃபுல்லா பொய் பேசுவாங்கன்றது அர்த்தம் கிடையாது. உண்மைன்னு ஒண்ணு தனிச்சு கிடையாது. ஏன் அப்படின்னா, பொய்யுரை இன்மையால். பொய்யுரை இல்லாமையால் அப்படின்றாங்க. பொய்யுரை, அதாவது பொய்மொழி அப்படிங்கிறது அந்த நாட்டுல இல்லாதனால, மெய்மைன்னு ஒண்ணு தனித்துலாம் இல்ல. அங்க இருக்கக்கூடியது ஒரு மொழிதான். அது என்னன்னா மெய்மை மட்டும்தான். சோ அத நம்மளுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, பொய்மை இல்லை அப்படின்றாங்க. அது மூலியமா நம்மளுக்கு என்ன அடையாளப்படுத்த விரும்புறாங்க அப்படின்னா, அங்க உண்மை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இததான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்துகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. அப்ப பொய் இல்ல அப்படின்னு சொல்றதுனால இதுல இன்டைரக்டா நம்மளுக்கு என்ன அடையாளப்படுத்துறாங்கன்னா, உண்மை மட்டும்தான் அங்க இருக்கு அப்படிங்கறத அடையாளப்படுத்துறாங்க. வெண்மை இல்லை. வெண்மைனா அறியாமைன்னு அர்த்தம். அப்ப அறியாமைங்கிறது இல்ல. எதனாலனா பல்கேள்வி மேவால். பல்கேள்வி, பல்வகையா, பல்னா பல வகையான கேள்வி செல்வம் மிகுந்து காணப்படுறதுனால அங்க அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறிதும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப புரிஞ்சா இந்த பாடலுக்கான பொருள்? மறுபடியும் பார்த்திடலாமா? வன்மை இல்லையோர் வறுமையின்மையார், எண்மை இல்லையோர் செருணர் இன்மையால். பிரிச்சு படிக்கணும். படிக்கும்போது செருணர் இன்மையால். உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால். பொய்யுரை இல்லாமையால், இல்லாமைன்னு வரும். ஓகேங்களா? பொய்யுரை இல்லாமையால். வெண்மை இல்லை பல்கேள் மேவால். புரிஞ்சுச்சா? அப்ப கோசலை நாட்டுல வறுமை அப்படிங்கிறது சிறிதும் இல்லாததால கொடை அப்படிங்கிறதுக்கு அங்க இடமே இல்ல. நேருக்கு நேர் போர் புரிவோர்கள் இல்லாதனால உடல் வலிமையை எடுத்து காட்ட வாய்ப்பே இல்ல. பொய்மொழி இல்லாததுனால மெய்மை தனித்து விளங்கவில்லை. பல வகை கேள்வி செல்வங்கள் மிகுந்து காணப்படுவதால, விளங்குவதால அங்கு அறியாமை சிறிதும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 4வதா கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வந்து அயோத்திய காண்டம்ல இருந்து கொடுத்திருக்காங்க. கங்கை படலம்ல. கங்கை படலம்ல என்ன சொல்றாங்கன்னா, ராமனுடைய மாநில மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லி நிறைவாக சொல்லவில்லை என்பதை ஐயோ என்ற சொல்லில் வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்கு என்றான். சோ அப்ப வந்து ராமனை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. மையா இருப்பானோ, மரகதமா இருப்பானோ, கடலா இருப்பானோ, கார்முகிலா இருப்பானோ அப்படிலாம் சொல்றாரு. அவரால சொல்ல முடியல. அப்படிங்கும் போது ஐயோ இவ்வளோ இருக்கே அப்படின்றமல்ல அந்த தோணியில இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடல் என்னன்னு பாத்திரலாமா? வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெனும் இடையாளொடு மிளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? பொருள், அதாவது பிரிச்சு படிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். வெய்யோன் ஒளி தன் மேனியின். வெய்யோன் ஒளின்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப வெய்யோன் ஒளி அப்படின்னு பிரிக்கணும். அப்ப வெய்யோன்னா என்னன்னா சூரியன் ஒளி. அப்ப சூரியனோட பட்டொளி வந்து ராமனுடைய நீல நிற மேனியில ஒளிப்பட்டு இல்லை என்னும்படி மறைந்து விடும். அந்த அளவுக்கு கருமையானவன் அப்படிங்கிறாங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிச்சோதியின் மறைய. அப்ப வெய்யோன் ஒளி சூரியனோட ஒளி ராமனுடைய தன்மேனி. அப்படி தன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராமனை குறிப்பிடுறாங்க. தன்மேனியின் விரிச்சோதியின் மறையும். தன் மேனியில இருந்து வரக்கூடிய அந்த நீல மேனியில ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்து போகும் அப்படின்றாங்க. மறைய
பொய்யோ வெனும் இடையாளொடு, பொய்யோ வெனும் இடையாளொடு. அப்ப இடை இருக்கு அப்படிங்கிறது பொய்யா இருக்குமோ அப்படின்றாங்க. இடைனா இடுப்பு. அப்ப இடைங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு மெலிந்த இடையை உடையவள் தான் யாரு அப்படின்னா சீதை. அப்ப அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இடையே இல்லை. இப்ப நம்மளெல்லாம் பார்த்து சொல்லுவாங்கல்ல, இளைச்சு போயிட்டா உடம்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அந்த மாதிரி உடம்பே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இளைச்ச ஒரு தோற்றத்துல இருக்கவங்கதான், நுண்ணிய இடைய கொண்டவங்கதான் சீதை. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பொய்யோ வெனும் எனும், பொய்யோ எனும் மிடைங்கிறத இடைன்னு பிரிக்கணும். பொய்யோ எனும் இடையாளொடு, இடைனா உடம்ப கொண்டிருக்கக்கூடிய சீதையோடும், மிலையானொடும், மிலை இடையானொடும், அதாவது அதாவது மெய்யோ வெனும் இடையாளொடும், இங்க பிரிஞ்சிரும். அடுத்தது இளையானொடும் இங்க பிரியும். அப்ப இளையான்னா இளையவன். இளையவன் யாரு? இலக்குவனோடும் போனான் அப்படின்றாங்க. இலக்குவனோடும் போனான். அவன் மையோ மரகதமோ மறிக்கடலோ, மையோ அவன் நிறம் மையா இருக்குமோ, மரகதம் பச்சை நிறமா இருக்குமோ, பச்சை நிற மரகதமோ. அடுத்தது மறிக்கடலோ, மறிக்கின்ற நீல கடலோ. அடுத்தது மழை முகிலோ, முகில்னா மேகம்னு தெரியும். மழை முகில்னா எப்பவுமே சொல்லுவாங்க கருமேகம் சூழ்ந்திருந்தாதான் மழை பெய்யும் அப்படின்றாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மழை முகில்னா கார்மேகம். அப்ப கார்மேகமோ, ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்றாங்க. ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு, ஒரு அழியா அழகு உடையான் அப்படின்றாங்க. அப்ப ராமன் எப்படின்னா ஒரு அழியாத அழகை உடைய வடிவு கொண்டவன் தான் ராமன் அப்படின்றாங்க. புரிஞ்சா? சோ இப்ப மறுபடியும் பார்த்துடலாமா? பிரிச்சு படிங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரு சோதியின் மறைய, பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலை முகிலோ. ஐயோ இவன் வடிவு என்பது என்பது ஒரு அழியா, ஒரு அழியா அழகு உடையான், அழகு உடையான். ஓகேங்களா? சோ இப்படிதான் பிரிச்சு படிக்கணும். படிக்கும் போதே பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா அந்த லைன்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப உங்ககிட்ட வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிச்சோதியின் மறைய எனும் பாடல் வரி இடம்பெறும் நூல் எதுனா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். ஏன்னா வெய்யோன்னா சூரிய ஒளி, சூரிய ஒளி தன் மேனியின் அப்படின்னா ராமனை பத்தி சொல்றாங்க. அப்ப ராமனோட மேனியில, நீலநேரி மேனியில பட்டு இருக்க இடம் தெரியாம மறைஞ்சு போகுமா அப்படின்றாங்க. அப்ப இந்த லைன் வந்து ராமனை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப ராமன்ங்கிறது கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாடல். அப்ப கம்பராமாயணம் அப்படின்னு நூலை வந்து ஈஸியா சொல்லிட முடியும். ஓகேங்களா? சோ அடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி காண்டம்ல இருந்து 5வது பாடல் கொடுத்திருக்காங்க. அயோத்தி காண்டம்ல கங்கைகான் படலம்ல இருந்து கொடுத்திருக்காங்க. இந்த படலம்க்கு இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அயோத்தி காண்டத்துல வனவாசம் வந்து அந்த கங்கை ஆற்றை வந்து ராமன் கடக்கணும். அதுக்கு உதவுறதுதான் யாருன்னா குகன் வந்து உதவுவாரு அப்படின்றலாம் நம்ம பார்த்திருப்போம். குகன் வந்து ராமனை கங்கை ஆற்றை கடந்து விட்டுட்டு திரும்பி வந்திருப்பாரு. திரும்பி மறுகரைக்கு வந்தப்போ வந்து பரதன் வந்து ஒரு படையோட அங்க நிப்பான். சோ அதை பார்த்த குகன் வந்து, குகனுக்கு தெரியாதுல்ல பரதன் வந்து ராமனோட தம்பி அப்படிங்கிறது. அது தெரியாதனால குகன் என்ன நினைப்பாருன்னா, ஒருவேளை ராமனோட போர் புரியதான் இவங்க வந்திருக்காங்க போல, அப்ப இவங்க கங்கை ஆத்தை தாண்டி போனாதான் ராமனோட போர் புரிய முடியும், இவங்க என்னை மீறி எப்படி போறாங்க அப்படிங்கறத பார்த்தரலாம் அப்படின்னு மனசுல ஓட்டுவாரு. அதுதான் இங்க பாடல் வரியில கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கவிதை மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்தை இன்பம். பொருள் புரியாவிடனும் சந்தை இன்பம் மகிழ்ச்சியுடுகிறது. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பாடலோட பொருள் புரியாது, புரியலனா கூட அதை படிக்கும் போது ஒரு இனிமை உங்களுக்கு இருக்கும். அந்த சந்தை இன்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும். இது கூட கேட்கலாம். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று கூறியவர் யாருன்னு? பாரதி. ஓகேங்களா? ஏன் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத கூட நான் ரீட் பண்றேன் அப்படின்னா, லாஸ்ட் 2024ல நடந்த குரூப் 2 எக்ஸாம்ல இந்த பிராக்கெட்ல இருந்த ஒரு லைனை கேட்டிருப்பாங்க. அதுவும் இந்த பாடத்துல இருந்தே தான் கேட்டிருப்பாங்க. பார்க்கலாம் அது என்னன்றத. சோ அதனால நீங்க இந்த பிராக்கெட்ல இருக்கிறதையுமே வந்து தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ. ஆழனா ஆழமா இருக்கக்கூடிய, நெடுந்திரைனா கடல். இந்த சாரி, ஆழ நெடுந்திரை யாரு, அப்ப ஆழமா இருக்கக்கூடிய இந்த ஆற்றை கடந்து இவங்க போயிருவாங்களோ, கடந்திவர் போவாரோ. வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ.
வேலம்னா யானை. யானை படையோட இவங்க இருக்காங்கல்ல இங்க. சோ அத பார்த்த உடனே கண்டு நான் நடுங்கி போறதுக்கு நான் என்ன ஒரு வில்லாளியோ? தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ? தோழமை என்றவர், தோழமை அதாவது நீ என்னோட தம்பி மாறி அப்படின்னு சொல்லிட்டு போவாருல்ல குகன ராமன். சோ அப்ப என் நண்பன் மாறி அப்படின்னு சொன்ன அந்த சொல் வந்து ஒரு ஒப்பற்ற சொல் அல்லவா? சோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. அப்ப அந்த சொல்லுக்கு மரியாதை கொடுக்காம நான் இவங்கள இந்த ஆத்த கடக்க உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேடன் வந்து இறந்தே போயிருக்கலாம், இப்பேற்பட்ட செயலை செய்யறதுக்கு அவன் இறந்தே போயிருக்கலாம் அப்படின்னு என்னை ஏச மாட்டாங்களோ, பழி சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மறுபடியும் சொல்றேன், பாடலை வந்து பிரிச்சு படிங்க. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. அப்ப ஆழமான இந்த ஆற்ற வந்து கடந்து இவங்க போவாங்களோ. வேல நெடும்படை கண்டு நடுங்கினும் வில்லாலோ. அப்ப வேலம்னா யானை. யானை படைய கண்டு நடுங்கி நான் போறதுக்கு என்ன ஒரு வில்லாலோ. தோழமை என்றவர் சொல்லி, அவருங்கிறது இந்த இடத்துல ராமனை சொல்றாங்க. தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ. அப்ப என்ன தோழமைன்னு சொன்ன அவர் சொன்ன அந்த ஒரு சொல்லுங்கிறது ஒரு ஒப்பற்ற சொல் அல்லவோ, அன்றோனா அல்லவா. ஏழமை வேடன் இறந்திலன் என்று ஏசாரோ. சோ ஒருவேளை நான் இவங்கள வந்து இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னா இப்படி ஒரு வேடன் இருந்ததற்கு இறந்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஏச மாட்டாங்களோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பாடலோட பொருள் புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? ஆழமும் பெரிய அலைகளை உடைய, இதுதான் நெடுந்திரை அப்படின்னா பெரிய அலை, திரைனா அலை, பெரிய அலைகளை உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா? யானை கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கின்ற வில் வீரனோ நான். தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒரு ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் அற்பனாகிய நான், அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா அப்படின்றாங்க. புரிஞ்சா? அவ்வளவுதான். அடுத்தது கடைசி பாடலா இந்த பாட புத்தகத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்த காண்டத்துல இருந்து ஒரு பாடல், கும்பகர்ணன் வதைப்படலம் படத்துல இருந்து, கும்பகர்ணன் வதைப்படலம்ல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த படலம் எதுக்கு, எந்த காண்டத்துக்கு கீழே வருதுன்னா யுத்த காண்டத்துக்கு கீழே வருது. சோ உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முன் நிறுத்துகிறது அப்படின்றாங்க. அப்ப கும்பகர்ணனை எழுப்புறது எப்படி இருக்கு அப்படின்னா உலக்கையால மாறி மாறி இடிக்கிற மாதிரி ஓசையில் அமைந்த சந்தத்துல பாடியிருக்காங்க அப்படின்றாங்க. இதுதான் அந்த ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். என்னன்னு கேட்டாங்கன்னா, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி எந்த சந்தத்தில் அமைந்தது அப்படின்னாங்க, உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் அப்படிங்கறதுதான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? சோ இங்க பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாடலை படிச்சிருங்க. உறங்குகின்ற உறங்குகின்ற அப்படிங்கிறது உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கண் மாய வாழ்வெல்லாம், உங்கன்னா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று காண எழுந்திராய் எழுந்திராய் என்றாங்க. அப்ப இறங்குகின்றது என்று, இறங்குகின்றது தூ கூட்டல் ஈங்கிறது தான் தீங்கிறதா மாறி இருக்குங்க. இறங்குகின்றது என்று காண எழுந்திராய் 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 கூட்டல் ஏங்கிறதா ஏ அப்படின்னு இந்த இடத்துல மாறி இருக்கு. ஈ கூட்டல் ஏ. ஓகேங்களா? எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலத்தூதர் கையிலே உறங்குவாய் இனி உறங்குவாய் கிடந்துறங்குவாயாய் அப்படின்றாங்க. அப்ப உறங்குவாய், இங்கு உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ உறங்குகின்ற கும்பகர்ணா, தூங்கிக்கிட்டு இருக்க கும்பகர்ணனே, உங்கன் மாய வாழ்வெல்லாம், உங்களோட மாய வாழ்வெல்லாம், பொய்யான இந்த வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து இறங்குகின்றதென்று, இறங்குகின்றதென்று, அப்ப இன்றிலிருந்து இறங்க தொடங்கிவிட்டது என்பதை காண எழுந்திரி அப்படின்றாங்க. அதை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய். கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே, கரங்குனா காற்றாடி போல எங்கும் எல்லா இடத்திலையும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதவரானவர் இதான் யாரு, இந்த இடத்துல யார சொல்றாங்கன்னா ராமன். அவர் மாதிரி இருக்கக்கூடியவரோட கையில இனி
படுத்துறங்குவாயாக அப்படின்றாங்க. இனி கிடந்துறங்குவாயாக. உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். கையிலே உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் அப்படின்றாங்க. புரிஞ்சா? அப்ப உறங்குகின்ற கும்பக்கண்ணா உன் கண் மாய வாழ்வெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க கும்பக்கண்ணனே, நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பொய்யான வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து இறங்குகின்றதின்று காண எழுந்திராய் எழுந்திராய். இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு எழுந்திரி. கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே, கரங்கு போல காற்றாடி போல எல்லா இடங்கள்லயும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில இனி படுத்துறங்குவாய். உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். உறங்குவாய் அப்படின்னு பிரிஞ்சிடும் இந்த இடத்துல. பிளஸ் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு பிரியும். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். சோ உங்களுக்கு இந்த இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பாட்டு இருக்கும். 1, 2வது பாட்டு, 3வது பாட்டு, அடுத்தது 4வது பாட்டு, 5வது பாடல், 5 பாடல் தான். ஓகே, 5 பாடல்கள் இந்த பாடப்பகுதியில கொடுத்திருக்காங்க. இது இல்லாம நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ்ல ஒரு பகுதி பார்த்தோம். ஒரு சாணினும் வில்லன் அப்படிங்கிற ஒரு பாடல் பார்த்தோம். ரண்யவதை படலம்ல கொடுத்திருக்க கூடியது. சோ இது எல்லாமே மொத்தமா 6 பாடல் பார்த்திருக்கோம். இதுக்கான மீனிங்க எகைன் நான் சொல்றேன். பாடல் படிக்கும் பொழுதே பிரிச்சு படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தேடணும். அந்த பொருளை வச்சு அந்த கவிதைக்கான அந்த பாடலுக்கான பொருள் என்னங்கறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலோட பொருளை பொருத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 வாட்டி இந்த பாடல்களை படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பாடல் படிக்கும் போதே ஞாபகம் வந்துடும். சோ இதனால ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க பாடலை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 1. அதனால நீங்க என்னன்னா எந்த பாடல் வரிகள் கொடுத்தாலும் உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். இந்த பாடல் தான், அப்ப இந்த நூல் தான் அப்படிங்கறது உங்களால ஈஸியா சொல்ல முடியும். செகண்ட் திங் என்னன்னா, அந்த பாடல்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுத்து அதோட பொருள் கேட்டாங்கன்னா ஈஸியா உங்களால சொல்லிட முடியும். அடுத்தது 3வதா வந்து பிரித்தெழுதுறது ஈஸியா பண்ணிட முடியும். பிரித்தெழுது. 4வதா வந்து ஒருவேளை இந்த பாடல்களோட இந்த வார்த்தைகளை வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அத வந்து உங்களை வந்து வரிசைப்படி அமைக்க அப்படின்னு சரியான வரிசையில் பொறுத்துக அப்படிம்பாங்க. அந்த இதையுமே உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். அப்ப பொருள் புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகுமே தவிர மக்கப் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே யூஸ் ஆகாது. அதனால ஒவ்வொரு செயலையுமே வந்து பிரிச்சு படிங்க. பிரிச்சு படிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருள் என்னன்னு பாருங்க. அந்த பொருளை வச்சு அந்த செயலோட பொருள் என்னன்றத நீங்களா விளங்க பாருங்க. அதுக்கடுத்து அங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலோட பொருளை தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் ரீட் பண்ணுங்க. அடுத்தது ஒவ்வொரு வாட்டியும் ரிவைஸ் பண்ணீங்க. ஒரு 2 நாளுக்கு ஒரு வாட்டி, 3 நாளுக்கு ஒரு வாட்டி, இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ தட்ஸ் ஆல். இன்னைக்கான லெசன்ஸ் இவ்வளவுதான். உங்களுக்கு இதுல ஒருவேளை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அடுத்த வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய கம்பராமாயணம் பகுதியை தான் வந்து பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை பாடல்கள், 9 பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 9 பாடல்களுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.